இன்று மனதினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மனித உடலில் முக்கியமாக 7 சக்கரங்கள் இருக்கிறது. சக்கரங்கள் என்றால் சக்தி மையங்கள், அதாவது எனர்ஜி மையங்கள். உடலில் முதுகுத்தண்டில் உயிரோட்ட பாதையில் முக்கியமான ஒரு 7 ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷன் அடிப்படையாக கொண்டு தான் உடல் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. இன்று நாம் மூலாதார சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய தூண்டக்கூடிய யோக பயிற்சிகளை கற்க இருக்கின்றோம். நவீன அறிவியல் இந்த சக்கரங்களை நாளமில்லா சுரப்பிகள் என்று வர்ணிக்கிறது. இந்த மூலாதார சக்கரத்தின் அடிப்படையில் நவீன அறிவியல் குறிப்பிடுவது விந்து சுரோனித சுரப்பிகள். இந்த மூலாதார சக்கரம் பாதிப்படைந்தால், பிளாக்ஸ் ஏற்பட்டால் நம்ம மூல நோய், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய ஸ்திரத்தன்மை முழுமையாக பாதிக்கப்படும். அதே மாதிரி அந்த இடத்துல நோய்வாய்ப்பு உண்டாகும். அதே போல் இந்த மூலாதார சக்கரத்தை மேம்படுத்துறதுக்கு சில யோக பயிற்சிகள் இருக்குது. அதை நம்ம இப்போ கற்கலாம். இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது உணவு, உறக்கம், உரமிடுதல் போன்ற நிகழ்வுகளை செயல்படுத்தக்கூடியது. இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் செய்கிறதுக்கு இப்போ நம்ம சில ஆசனங்களை கற்கலாம். முதலாவது ஆசனம் மாலாசனம். இந்த மாலாசனம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்களை வச்சுக்கிட்டு நமஸ்கார பொசிஷன். இதில் ஒரு 10 எண்ணிக்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இது மாலாசனம். அடுத்தது பார்த்திங்கன்னா உத்தித மாலாசனம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இப்படி கால்களை நீட்டிக்குங்க. ஒரு காலை இப்படி மடக்கிக்கலாம். இன்னொரு கால் இப்படி நீட்டி வச்சுக்கலாம். இந்த கைகளை இப்படி நல்லா அகட்டி இப்படி நமஸ்கார பொசிஷன். அப்புறம் மெதுவாக இந்த கால்களை எடுத்து வச்சுட்டு இப்போ கால்களை மாற்றி செய்கிறோம். இதை நல்லா இப்படி அகட்டி மெதுவாக எடுத்துக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஆசனம் நின்ற நிலையில் செய்யலாம். வீரபத்ராசனம். இந்த வீரபத்ராசனம்ங்கிறது ஒரு 4 ஃபீட் இப்படி கால்களை முன்னால் வைக்கலாம். வலது காலை மெதுவாக பெண்ட் பண்ணிக்கலாம். 2 கைகளையும் இப்படி கோர்த்துட்டு மூச்சை இழுத்துக்கொண்டே பின்னோக்கி வளையணும். இப்போ கால்களை மாற்றி செய்கிறோம். இடது காலை வச்சுட்டு செய்ததையே திரும்ப செய்கிறோம். இப்போ இந்த 3 ஆசனங்களும் பார்த்திங்கன்னா நம்ம மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஆசனங்கள். அடுத்தது இந்த ரூட் முத்திரை அப்படின்னு இருக்குது. அதாவது மூலாதார சக்கர முத்திரை. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடது கைக்குள்ள வலது கையை இப்படி கோர்த்துக்கிறேன். அந்த சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இப்படி மடக்கிக்கிறோம். நடு விரல் மட்டும் 2ம் இப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, இதுதான் மூலாதார முத்திரை. இந்த முத்திரையில் லம் அப்படிங்கிற
ஒரு பீஜ ஒலியை நம்ம எழுப்புகிறோம். அதன் மூலமாக மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு 21 முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 3 முறை அதை நான் சொல்லி காட்டுறேன். லம் 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 இந்த மந்திரங்களை பிரயோகம் செய்யும்போது மூலாதாரத்தில் நம்ம கவனம் இருக்கணும். மூலாதாரம் அப்படிங்கிறது நம்முடைய மலவாய் துவாரம். மலவாய் துவாரத்திற்கும் பிறப்பிற்கும் இடையில் இருக்கிற ஒரு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா மூலாதார சக்கரம். அங்கே வந்து ஆக்டிவேட் ஆகிறதன் மூலமாக நம்ம பேசிக்காக வர்ற நோய்கள் வந்து தடுக்கப்படும். ஏன்னா மூலாதாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தினுடைய ஒரு வேர் மாதிரி. இதை சரி செய்தால் நம்ம உடல் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது பலப்படும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றுமொரு சக்கரத்தை தூண்டக்கூடிய யோக பயிற்சிகளை கற்கலாம். நன்றி, வணக்கம்.